Ziva presents A to Z with Pavi. Vanakkam viewers, I hope you're all doing good and doing safe. This is Pavitra Malolan and I'm going to be the host for your show A to Z with Pavi presented by Arun XLO Ziva. இவ்வளோ வாரமாக இவ்வளோ நாளாக நம்ம ஷோஸில் நிறையா செலிப்ரிட்டிஸ் அண்ட் கெஸ்ட் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து பார்த்துருப்போம் அண்ட் லாட்ஸ் ஆஃப் அச்சீவர்ஸையும் பார்த்துருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஷோவில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஃபீல்ட்லேருந்து ஒரு கெஸ்ட்டை நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இவர் நன் அதர் தேன் ஹீ இஸ் அ மென்டலிஸ்ட். இவரோட ஜேர்னி பற்றி நான் சொல்ல ஆரம்பிக்கணும்னா, அவர் சின்ன வயது லைக் அட் த ஏஜ் ஆஃப் 1 he was affected by polio and he fought it with only determination and lot of admiration and avlo determination and confidence oda he fought it, and he is a law and a management graduate and he decided நான் இப்போ என் பேஷனை நோக்கி தான் என்னோட கரியர் பில்ட் பண்ணணும்னு சொல்லி கிட்டத்தட்ட 18 வருஷமாக இந்த ஃபீல்டில் ஸ்பெக்டாக்குலராக பண்ணிகிட்ருக்காரு. He is an international award-winning magician, a trained hypnotist, a very, very famous mentalist and a professional mentalist and a great escape artist. He has won a lot of awards and accolades, and he's also doing a lot of shows, a lot of speeches, motivational speeches and corporate shows and events and so on. இவரை பற்றி நம்ம நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கே ரொம்ப ஆர்வமாக ஆசையாக இருக்குது. ஸோ நான் இன்னும் இன்ட்ரடக்ஷன் கொடுக்காம ஐ வுட் லைக் டு இன்வைட் த கெஸ்ட் ஆஃப் ஹானர் ஃபார் our show today, the one and only ATM, Arun the Mentalist. ஸோ வணக்கம் சார் அண்ட் வெல்கம் டு our show. எப்படி இருக்கீங்க சார்? வணக்கங்க, சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I'm also doing really good, sir. I'm doing really good. First of all, thank you so much for joining with us on our show today. தேங்க்யூங்க. இது மை ப்ளஷர். இந்த மாதிரி ஒரு ஷோவில் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து, ஸோ ஐம் லைக் ஹாப்பி. சார், நம்ம வந்து சைக்கிளிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம், சைக்காலஜிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம், சைக்கியாட்ரிஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த மென்டலிஸ்ட் அப்படிங்கிறதே ஒரு புது டேர்மாக இருக்குது. அண்ட் மென்டலிஸ்ட்னால் நம்ம எல்லாருமே உடனே மைண்ட் ரீடர் அப்படின்னா நம்ம எல்லார் மைண்டுக்கும் வருது. ஸோ அது மைண்ட் ரீடர் தவிர இன்னும் நிறையா இருக்குன்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மென்டலிஸ்ட்னா என்ன, அவர் என்ன பண்ணுவார், அதை பற்றி கொஞ்சம் எங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியுமா? அண்ட் ஆல்சோ உங்களோட ஜேர்னி ஆஸ் அ மென்டலிஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் ஃபியூ வேர்ட்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மென்டலிசமாக இருக்கட்டும், மென்டலிஸ்டாக இருக்கட்டும், இந்த நேம் வந்து புது விஷயமாக தான் அவங்க பார்த்துட்ருக்காங்க. இது என்ன இது மென்டலிஸ்ட் அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருந்தது. ஒரு சிலர் வந்து நான் மென்டலிஸ்ட்னு சொன்னதும் ஏதோ வந்து ஒரு லைக் மென்டலி அஃபெக்டட் பர்சனாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தாட் மாதிரிலாம் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மென்டலிஸ்ட்டுங்கிற வேர்ட் வந்து மென்டலிசம்ன்ற சப்ஜெக்டில் இருந்து, இப்போ மென்டலிசம் பண்ணுறக்கூடிய விஷயம் ஒரு பர்சனை தான் வந்து மென்டலிஸ்ட்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மென்டலிஸ்ட்டாக இருக்கட்டும், மெஜிஷியனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே வந்து ஒரு என்டர்டெய்னர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, ஸோ இந்த மென்டலிஸ்ட் வந்து நிறைய சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் இருக்குங்க. எப்படி ஒரு மேஜிக் வந்து ஒரு ஆர்ட்டுன்னு நம்ம சொல்கிறோமோ, இந்த மென்டலிசமும் அதே மாதிரி ஒரு ஆர்ட்டு தான். அதோட சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் என்னெல்லாம் நான் சொல்கிறேன். நான் இப்போ ஒரு டெலிபதின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஓகே, அந்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு பர்சன் கூட அவங்க மைண்டை நம்ம கனெக்ட் பண்ணணும், அது டெலிபதி. டெலிகைனசிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்குன்னா அதை தொடாமலே நம்ம மூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம், இது டெலிகைனசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளியர் வாயன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. கிளியர் வாயன்ஸ்னால் ஒருத்தர் ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா அந்த பொருள் வந்து அந்த பொருளுக்கு சொந்தக்காரர் யார், அவர் என்ன மாதிரியான கேரக்டர் இருப்பார், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கிளியர் வாயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. நடக்க போகிற ஒரு விஷயத்தை, ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட் என்னவோ அதை முன்னாடியே ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் ரிலேட்டட். அண்ட் அதே மாதிரி மைண்ட் ரீடிங் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட். இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் உங்களுக்கு மென்டலிசம்ன்ற சப்ஜெக்ட்குள்ளே வருது. ஓகே, இதை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்ஃபார்மர் தான் வந்து மென்டலிஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மெஜிஷியனாக இருந்தேன். என்னோடய கரியரை நான் அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்னால ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து மென்டலிஸ்ட்குள்ளே வந்தேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு ஃப்ரண்ட் ரோவில் வந்து ஒரு பர்சன் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் என்ன பர்ஃபார்ம் பண்ணாலுமே பக்கத்தில் இருக்கிற பர்சன் கிட்டே அவங்க வந்து காதில் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஏன் இவர் மேஜிக் பார்க்கும்போது வந்து லைக் இந்த பக்கத்தில் இருக்கிற பர்சனை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அவங்க என்ஜாய் பண்ணட்டும், ஏன் இவங்க வந்து அந்த சீக்ரெட்டெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்ட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அண்ட் நான் முடிச்சுட்டு கீழே வந்து கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, உங்கள் ஷோ நல்லா இருந்ததுங்க, ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு. எனக்கு ஒரு ஷாக்கு, என்னங்க இவர் எல்லா சீக்ரெட்டுமே பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லி இவரும் பார்க்கல, அவரையும் டிஸ்டர்ப் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அவர் சொன்னார், சார் இவருக்கு வந்து பார்வை இல்லை, அவருக்கு தெரியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், லைக் அப்போ அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக என்ன சொல்கிறதுனே தெரியல அந்த டைமில். ஸோ அப்போது அவர்கிட்ட கேட்ட கேள்வி தான் எனக்கு வந்து அன்றைக்கி இந்த டேர்னிங் பாயிண்ட் நான் மென்டலிஸ்ட்டாக மாறினதுக்கு. அவர் சொன்னார், இவங்களுக்கு ஏதாவது புரிகிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார்.
நான் மேஜிக்ங்கிறது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷுவல் ஆர்ட். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் அப்பியர் ஆகுது, மறையிறது அப்படின்னும் போது அதை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. பட் இவங்களுக்கு நம்ம காமிக்கணும் அப்படின்னா அவங்க மனசை தொடர மாதிரியான விஷயமா இருக்கணும், அவங்க மைண்டை ரீச் பண்ணுற மாதிரியான விஷயமா இருக்கணும். அண்ட் அதுக்காக தாங்க அந்த மென்டலிசம்ன்ற சப்ஜெக்ட்குள்ளேயே நான் வந்தேன். ஸோ மென்டலிசம்ன்ற சப்ஜெக்ட் அதுதான். ஒரு ஹியூமன் எமோஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஹியூமன் சைக்காலஜியாக இருக்கட்டும், அவங்கள வந்து இன்டெப்த்தாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டூலாக தான் எனக்கு கிடைச்சது மென்டலிசம். அண்ட் அன்னிலேருந்து வந்து மென்டலிஸ்ட் அப்படின்ற ஒரு நேமோட நிறைய ஷோஸ் நான் பண்ணியிருக்கேன், நிறைய பேரோட மனசை நம்ம தொட்டிருக்கேன் நான். ஸோ இதுதான் என்னோடய ஜேர்னியும் வந்து அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஒரு மேஜிக்லேருந்து ஒரு மென்டலிஸ்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனது. அண்ட் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமா மக்கள் என்னை செல்லமாக கூப்பிட ஆரம்பித்தது வந்து ஏடிஎம் அப்படின்றது. ஏடிஎம் அப்படின்றது வந்து அருண் தி மென்டலிஸ்ட். இதனால் எங்கே போனாலுமே வந்து ஏடிஎம்ன்றது வந்து ஈஸியாக பாப்புலராக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் நீங்கள் கேட்டதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி சார். மென்டலிஸ்ட்னா மைண்ட் ரீடர் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அருமையாக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நான் இதை கேட்டே ஆனோம் உங்ககிட்ட. மஜீஷியன் அண்ட் ஹிப்னாட்டிஸ்ட், மென்டலிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிமிலர் டேர்ம் மாதிரி இருக்குது. ஒரு லேமன் லாங்குவேஜில் சொல்லணும்னா பார்த்தாலே எல்லாமே ஒரே இதுதான். மெஜிஷியன்னா ஹிப்னாட்டிஸ்டாக தான் இருப்பான், அவன் வந்து மென்டலிஸ்டாக தான் இருப்பான். பட் வி ஆல் நோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் டேர்ம். அது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இல்லை நிஜமாவே எல்லாமே ஒரே டேர்ம் தானா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. இது மூணுமே வந்து வேறு வேறு டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, ஸோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் சயின்ஸ். அது மட்டும்தான் அதை லைக் உங்களுக்கு வந்து ஒரு விஷயமா சொல்ல முடியும். பட் இதில் மேஜிக் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு விஷுவல் ஆர்ட். நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு விஷயம் மறையுது, அப்பியர் ஆகுது அப்படிங்கிறதுலாம் வந்து லைக் இட்ஸ் ஆல் அபவுட் அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ். இது எல்லாமே வந்து ஒரு விஷயம் கண்ணால் பார்க்கும்போது நம்புகிறோமா, அது வந்து மேஜிக். ஓகே, மென்டலிசம் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி லைக் மைண்டை கனெக்ட் பண்ணுறது, ஸோ உங்களோட எமோஷன்ஸை டச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பேசிஸில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஃபிக் பிரின்சிபல் தான் மென்டலிசம். ஹிப்னாசிஸ் அப்படிங்கிறது வந்து பியூர்லி பவர் ஆஃப் சஜஷன்ஸ். இந்த ஹிப்னாசிஸ்ன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எல்லாருக்குமே வந்து கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட் இருக்கும். ஓகே, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ன்றது வந்து ஒரு ஹியூமன் மைண்டோட ஒரு டேட்டா பேஸ், ஒரு ஹார்ட் டிஸ்க்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் என்னெல்லாம் பார்க்குறீங்க, என்னெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, அண்ட் உங்களோட ட்ரீம்ஸில் என்னெல்லாம் வருது, இது எல்லாமே சேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட். அண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டில் நீங்கள் என்ன பிலீவ் பண்ணுறீங்களோ அதுதான் ரியாலிட்டியில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம், ஒரு சின்ன ஒரு சஜஷன் நம்ம அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இன் ரியாலிட்டி அவங்க அந்த பர்சனாக மாறுவாங்க, அந்த கேரக்டர் அது பேஸ் பண்ணி அவங்களுக்கு வரும். ஸோ இதுதான் ஹிப்னாசிஸ். இந்த ஹிப்னாசிஸில் ஹிப்னோதெரப்பி அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டும் இருக்குது. ஹிப்னோதெரப்பி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மென்டல் இல்னஸ்னு இருப்பாங்க, இல்லைனா ஸ்மோக்கிங் குவிட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு மைண்ட் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வந்து அவங்களோட மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் அப்படி பண்ணோன்னா ஒரு கொஞ்ச நாள் இதுக்கு தேவைப்படும், டிபெண்ட்ஸ் ஆன் த கேசஸ், அவங்கள வந்து க்யூர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்து ஹிப்னோதெரப்பின்னு சொல்லுவோம். பட் நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ரெண்டுமே. ஹிப்னாசிஸ்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் சைடில் நான் பண்ணிட்டு இருக்கேன், அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு ஹிப்னோதெரப்பின்றது வந்து தெரப்பி சைடில் நான் பண்ணிட்டு இருக்கேன். அகெயின் ரொம்ப ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அந்த டிஃப்ரென்ஸை. அண்ட் நீங்கள் வந்து நிறையா விஷயத்த ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக இந்த பேண்டமிக் பற்றி உங்களோட ப்ரெடிக்ஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? இது ஆக்சுவலாக நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ ப்ரெடிக்ஷன் அப்படின்னு நான் சொல்லும்போது இது ஒரு சில ப்ரெடிக்ஷன்ஸில் நான் பண்ணும்போது ஒரு கேல்குலேஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்னு எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கேல்குலேஷன் பேஸ் பண்ணியிருக்கும். இப்போ நடக்கக்கூடிய இந்த இஷ்யூன்றது வந்து இது வந்து ஒரு லைக் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதுக்கு எப்போ சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஒரு அக்டோபரில் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் லைக் மிட் ஒரு அக்டோபர் எண்டில் வந்து இதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட்டு செட் ஆஃப் நியூஸ் வந்து வரும், ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா தான் இதிலேருந்து ஒரு டர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுவுமே நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. இப்போ எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100% சொல்ல முடியாது. ஈவன் ஒரு ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணால் கூட அதில் பார்த்தீங்கன்னா 99.9% தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் அக்யூரசி லெவல் நானும் வந்து கரெக்டாக வந்து அக்டோபரில் நடந்துரும்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராபப்ளி அக்டோபர் எண்டுக்குள்ளே கிடைக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் நியூஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இது 2020க்கு கிடைச்ச ஒரு மேபி இந்த இயர் வந்து இட்ஸ் நாட் அ குட் இயர் ஃபார் மெனி ஆஃப் த பீப்புள். லைஃப்ஸ்லாம் நிறையா நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நத்திங் டு வரி, திங்ஸ் வில் சேஞ்ச். இப்படியே இருக்காது. ஒரு கிராஃப் கீழே இருந்துச்சுன்னா அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த கிராஃப் மறுபடியும் மேலே வரும். ஸோ மேலே வரும்போது அதுக்காக பர்சன் நம்ம வந்து ஒரு வில் பவரோட அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னாலே ஸோ இந்த விஷயத்தை நம்ம ஓவர் கம் பண்ணி சஸ்டெயின் பண்ணிடலாம். ஸோ பி கான்ஃபிடென்ட்.
Thank you so much for sharing your ideas and prediction about the pandemic. அண்ட் நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரியே அக்டோபருக்குள்ளே எல்லாம் சரியாயிடும் நாங்களும் ஹோப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வச்சுருக்கோம். ஸோ நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் கோ ஃபார் அ ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். Arun Excello Ziva presents A to Z with Pavis. Arun Excello Ziva presents A to Z with Pavis. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. And நீங்கள் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க இவ்வளோ நாளா. ஸோ அந்த செலிப்ரிட்டி இன்டர்வியூஸ்லாம் எப்படி போச்சு, லைக் ஹவு அந்த அவங்களுக்கு என்ன மாதிரி டாஸ்க்லாம் வச்சு அந்த ஷோஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க. அண்ட் வி ஆல் நோ தட் உங்களோட ஃபேமஸ் ஸ்பூன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட் எங்களுக்கும் அந்த வியூவர்ஸ்க்காகவும் கொஞ்சம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி காமிக்க முடியுமா? ஷூர், கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். நான் எப்போவுமே வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். செலிப்ரிட்டியோட லைக் இன்டர்வியூஸாக இருக்கட்டும், செலிப்ரிட்டி கூட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய பேர் கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். லைக் அதில் ஒருத்தர் வந்து ஒரு விதமான கேள்விகளை என்கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபேவரட் ஆக்டர் தனுஷ் அவருக்கு நான் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அவர் ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டாக இருப்பார். ஸோ எதையுமே அப்சர்வ் பண்ணுவார். நம்ம பண்ணுற ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கான ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் சட்டிலாக தான் இருக்கும். ரொம்ப வந்து நல்லா இருக்குங்க, சூப்பர் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். பட் அந்த ஒரு விஷயத்தில் அவர் ரொம்ப டீப்பாக அதை பற்றி இது என்ன சப்ஜெக்ட், இது எப்படி பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஆஃப் த ஸ்க்ரீனில் வந்து கேட்பார். அந்த மாதிரி ஒரு பர்சன். இப்போது நம்ம சேதுவனாக்கு பர்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவர் கேட்ட ஒரு கேள்வி எனக்கு அதுதான் மறக்கவே முடியாது. எப்படிங்க நீங்கள் நல்லா தூங்குறீங்களா, உங்களால் அது ஒழுங்காக தூங்க முடியுதா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே புரியல. இல்லை இப்படி மைண்ட் ரீடிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களே, உங்களால் கரெக்டாக தூங்க முடியுதா அப்படின்ட்டு. ஸோ அது அவர் வந்து நான் அப்போ சொன்னேன், நான் இல்லைனா இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் பண்ணுவோம். சும்மாவே நான் போயிட்டு நீங்கள் இல்லை தான் நினைக்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா என் கூட யாருமே பேச மாட்டாங்க. நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கிள்லேயே வந்து இவன் எப்போ பாரு நம்ம மைண்டில் இருக்கிறத சொல்லிடுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்குது. அந்த லிமிடேஷன் தாண்டி நம்ம எந்த விஷயமும் பண்ண போகிறது கிடையாது. அந்த சயின்டிஃபிக் பிரின்சிபலாக இருந்தாலுமே என்டர்டெயின்மெண்ட்னு வரக்கூடிய இடத்துல மட்டும்தான் நம்ம அந்த சில விஷயத்தில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அது சொல்லும்போது தான் அவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டார். ஓகே அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா நானுமே நிறைய விஷயம் நான் வந்து யோசிப்பேன். ஒருத்தன் பார்த்ததுமே நல்லவனா கெட்டவனா நான் கண்டுபிடிச்சிடுவேன். அப்போ எனக்கும் அந்த மைண்ட் ரீடிங் பவர் இருக்கா அப்படின்னு கேட்டார். இது அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே ஒரு இன்ட்யூஷன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, நம்ம பார்க்கும்போதே கெஸ் பண்ணுவோம், இல்லை இவங்க வந்து நம்மக்கிட்ட உண்மையாக கிடையாது, இவங்க வந்து கொஞ்சம் ஃபேக்காக இருக்காங்க, இது வந்து கரெக்டான விஷயம் அப்படின்ற இன்ட்யூஷன் எல்லாருக்குமே இருக்கும். அதை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டடீஸை இன்னும் கொஞ்சம் நம்ம டெவலப் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்கில்லை எல்லாருமே கற்றுக்க முடியும். ஸோ அவர் கேட்டதுக்கான ஆன்சர் வந்து தான். அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய பேர்கிட்ட நான் பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டுங்கிறதுனால எனக்கு இன்னும் கூட அவங்க கூட க்ளோஸாக மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ்லாம் கிடச்சிது. ஸோ இவர் ஜெயம் ரவியாக இருக்கட்டும், அவரில் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒருத்தர் 2 பேருன்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில் வந்துச்சு. பட் ஓவராலாக எல்லா செலிபிரிட்டி கூடயும் பண்ணதுலேயும் எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அடுத்ததாக கேட்ட கொஸ்டின் வந்து ஸ்பூன் பெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம், ஸ்பூன் வச்சு பண்ணக்கூடியது. இது லைவில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸுன்றது வேறு. என்னோடய ஷோவில் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக இந்த ஆக்ட் நான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இன்பர்ஸாக நம்ம பார்க்கும்போது எதுவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு வேறு லெவல் ஃபீலிங் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து வர்ச்சுவலாக பண்ணும்போது தெரியல, எனக்கு நான் ட்ரை பண்ணுறேன். மேபி நீங்கள் கேட்குறீங்க, ஸோ நீங்களும் கேமராக்கு அந்த பக்கம் இருக்கீங்க, நான் கேமராக்கு இந்த பக்கம் இருக்கேன். ஸோ கனெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் கேட்டதுக்காக வேண்டி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ வீட்டில் ஆக்சுவலாக ஸ்பூன் இல்லை, என்கிட்ட ஃபோர்க் தான் இருந்தது. ஸோ 2 ஃபோர்க் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, வாட்ச். ஸோ இந்த 2 ஃபோர்க்குமே ஃபோர்ஸ் நான் கிளியராக காமிச்சிடுறேன். ஓகே, ஸோ இந்த 2 ஃபோர்க்கில் எந்த ஃபோர்க் நான் யூஸ் பண்ணிட்டோம், லெஃப்ட் ஆர் ரைட், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ரைட். இது ஆக்சுவலாக லெஃப்ட், இது ரைட். உங்களோட ரைட் சொல்கிறீங்களா இல்லை என்னோட ரைட் சொல்கிறீங்களா? சார் உங்களோட ரைட் சார். ஓகே, ஸோ என்னோட ரைட் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தட்ஸ் ஓகே. நான் இந்த லெஃப்ட் இது கீழே வச்சுடுறேன். அண்ட் வாட்ச் கேர்ஃபுல்லி. இப்போ இந்த ஸ்பூன் வந்து ஐ திங்க் யூ கேன் சி த ஸ்பூன் ரைட். மேபி இப்படி ஷோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, வாட்ச். இப்போ இந்த ஸ்பூன் நான் வந்து இந்த இடத்துல நான் ப்ரெஸ் பண்ணுறேன். வாட்ச் கேர்ஃபுல்லி. கேன் கிளியர்லி see right? The spoon. தெரியுதுங்களா?
வாவ் சார், சூப்பர், திஸ் இஸ் அன்பிலீவபிள். எப்படி சார் பண்ணீங்க? ஓகே, ஸோ எல்லாருமே கேட்குற காமன் கொஸ்டின் தான் நீங்களும் கேட்டிருக்கீங்க, எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இது எப்படிங்கிறத தாண்டி நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களா அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி. ஸோ என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? நிச்சயமா நான் என்ஜாய் பண்ணேன் சார். இந்த மாதிரி ஒரு வர்ச்சுவல் இன்டர்வியூல திஸ் வாஸ் ரியலி என்டர்டைனிங் அண்ட் ரியலி நைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். கேட்ட உடனே இவ்வளோ சூப்பராக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்காகவும் எங்கள் வியூவர்ஸ்க்காகவும் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். சார் நீங்கள் நிறையா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஐபிஎல் 2018 ஐபிஎல் கூட யார் வின்னர் ஆவாங்க நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுறச்சு, நீங்கள் மைண்டில் எதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுவீங்க? வாட் ஆர் யோர் பேசிஸ் ஃபார் ப்ரெடிக்ஷன்? ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் ஒரு பார்ட் ஆஃப் ஒரு மென்டலிசம். இதுக்கான ஒரு தனி ஒரு ஸ்டடீஸ் இதுலேயுமே இருக்குது. அந்த மென்டலிசம் சப்ஜெக்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தனி ஸ்டடீஸ் இருக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு ஆக்சுவலாக கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இந்த டைமில் யார் பேட்டிங்கில் ஃபார்ம் இருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி சில விஷயம்லாம் என்னால் அனலைஸ் பண்ண முடியும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இதை தாண்டி சில விஷயம் ப்ரெடிக்ஷன் நம்ம பண்ணும்போது ஒரு ஒரு ஈவெண்ட் இல்லை ஒரு லைக் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவேன். இது வந்து எப்படி ஃப்யூச்சரில் ஐ மீன் லைக் ஒரு பாஸ்ட்டில் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு நம்மன்ற யோசிக்கும் போது இந்த கேல்குலேஷனில் அகெயின் ஒரு அக்யூரசி லெவல் வந்து 100 கொடுக்க முடியாது. பட் நான் எப்பவுமே அக்யூரசி லெவல் வந்து ஒரு 90% நான் எடுத்துக்குவேன். ஸோ 90% பிகாஸ் இது வந்து கரெக்டாக இதுதான் நடக்கும் அப்படிங்கிறத நான் கிளைம் எப்பவுமே பண்ண மாட்டேன், பண்ணவும் முடியாது. ஸோ இதுக்கான ஸ்டடீஸில் கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் நான் அப்ளை பண்ணும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஸ்ட்ராலஜி எடுத்துக்கோங்க. அஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா அந்த 9 பிளானட்ஸ் இருக்கும். 9 பிளானட்ஸ் வச்சு பண்ணுவாங்க. இப்போ மியூசிக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் 7 ஸ்வரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேசிக் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி தான் அவங்க வந்து அதை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பேட்டர்ன் இது என்னன்றது எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பிகாஸ் அதுதான் எங்களுடைய லைக் ஒரு ஸ்டடீஸோட ஒரு மெட்டீரியல். ஸோ அது இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும் அது தெரியும். அதை அப்ளை பண்ணி இந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாஸ் லெவல் எல்லாருக்கும் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு கிமிக் தேவைப்படும். இல்லை கிமிக் இன் சென்ஸ் லைக் ஒரு ப்ரொமோஷன் சொல்லுவோம். இப்போ நாங்கள் மென்டலிஸ்ட் இந்த மாதிரி பண்ண முடியும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக அதில் கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வேல்யூ கிரியேட் பண்ணுவோம். அந்த என்டர்டைன்மெண்ட் வேல்யூ கிரியேட் பண்ணும்போது தான் இப்போ ஐபிஎல்ன்றது பார்த்தீங்கன்னா லைக் எவ்ரி இயர் அது ஒரு பாப்புலரான ஒரு ஷோ, ஒரு பாப்புலரான ஒரு ரியாலிட்டி கேம். ஐ மீன் லைக் ஸ்போர்ட்ஸ் அகெயின் நான் ஏன் ரியாலிட்டின்னு சொன்னேன்னா லைக் அது ஒரு அப்படி தான் வந்து ஒரு ஸ்டோரி போர்டே போயிட்டுருக்கும். அந்த ஒரு செட் ஆஃப் திங்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் வந்து ஐபிஎலுக்கு நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். இது இல்லாமல் சில விஷயம் நான் சென்சஸ் மார்க்கெட்டை பற்றி பண்ணுறது அண்ட் அதர் தன் தட் நிறைய விஷயம் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து சேலஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட லிமிட்ஸ் என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயம்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் ஒரு சக்ஸஸ் தான் ஐபிஎல் அண்ட் இதுக்கு முன்னாடி ஃபீஃபாவோட ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, பார்ப்போம் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. பியூட்டிஃபுல்லி செட் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் யூ ஆல்சோ சார். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கணும், நாங்கள் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஸோ குட் லக் டு யூ. அண்ட் நம்ம அடுத்த செக்மெண்ட்டில் இன்னும் நம்ம ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்கோம். பட் நம்ம அடுத்த செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் டேக் அ குட்டி பிரேக். Arun Excello Ziva presents A to Z with Pavis. Arun Excello Ziva presents A to Z with Pavis. Welcome back to the show, viewers, and you're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. Now we have come to the final segment of our show. இப்போ நம்ம ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி விளையாட போகிறோம். இதை நான் ஃபன் செக்மெண்ட் வந்து நான் அவருக்கு வச்சிருக்கேனா இல்லை அவர் எனக்கு ஃபன் செக்மெண்ட் வச்சிருக்காரான்னு தெரியல. ஏன்னா நாங்கள் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் see how it goes. சார், ஸோ ஐ கிவ் இட் ஓவர் டு யூ. ஸோ நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு பண்ண போகிறோம். ஓகே, ஷியோருங்க, கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்தே கேட்டுட்ருக்கீங்க ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எங்களுக்கும் கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ அகெயின் வர்ச்சுவலில் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, நான் லைவாக எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே எனக்கு வந்து இமீடியட்டாக அங்கே கிளாப் பண்ணுவாங்க, என்னால் கேட்க முடியும். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். பிகாஸ் ஒரு 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஒரே டைமில் அந்த வைப்ன்றது வந்து கிரியேட் ஆகும். வரஸ் வர்ச்சுவல் ஷோஸில் நம்ம மியூட் பண்ணி தான் நம்ம எல்லாரையும் பண்ணுவோம். அப்போ அவங்க கை தட்டினா கூட சத்தம் கேட்காது. ஸோ அந்த ரியாக்ஷன் லெவல் வந்து லைக் ஒரு பெர்ஃபார்மராக எனக்கு வந்து அது மிஸ் பண்ணுவேன். பட் இருந்தாலும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எந்த அளவுக்கு நம்ம பண்ண முடியுன்றதை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் என்னென்னா ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷனுக்குள்ளே கொண்டு போகலாம். ஓகே, உங்கள் மைண்டில் என்னெல்லாம் ஓடிட்டுருக்கோ அதை அப்படியே ஒரு இடத்துல தள்ளி வச்சுருங்க. ஸோ கம்ப்ளீட் பிளாங்காக உங்கள் மைண்டை நீங்கள் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மைண்ட் வச்சுக்கணும் அப்படி. ஓகே சார், டன். ஓகே பவித்ரா, இப்போ நான் சொல்கிறது மட்டும் லிசன் பண்ணுங்கள்.
உங்கள் மைண்ட் பிளாங்காக இருக்குது. ஆஸ் ஆஃப் நீங்கள் எதையும் நீங்கள் எந்த தாட்டையும் உள்ளே கொண்டு வராதீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எதர் ஒரு பர்சனை பற்றி திங்க் பண்ணலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டை பற்றி திங்க் பண்ணலாம், இல்லை ஒரு பிளேஸ் பற்றி திங்க் பண்ணலாம். இட் குட் பி எனிதிங். உங்கள் மைண்டில் நீங்கள் ஜஸ்ட் நிறைய ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை நிறைய இன்ஃபர்மேஷன்ஸோ இப்போ ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். நான் சொல்லும் போது ஒரு பர்சன் கூட வந்திருக்கலாம், இல்லை எதுனாலும் உங்கள் மைண்டில் வரும். அதில் ஏதாவது ஒரு தாட்டை மட்டும் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. இட் குட் பி எதர் நேம், பர்சன், அனிமல், இல்லைனா வந்து ஆப்ஜெக்ட், வாட் எவர் இட் இஸ். அந்த ஒரு ஆப்ஜெக்டோ இல்லைனா அனிமலோ இல்லை ஒரு நேமோ, லைக் நான் நிறைய விஷயம் உங்களுக்கு இன்புட்ஸ் நான் கொடுக்குறேன். ஏதாவது ஒரு விஷயம் வந்ததுன்னா அதை ஒன்று மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் அகைன் தள்ளி வச்சிடலாம். இப்போ நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் மைண்டில் கிராப் பண்ணியிருக்கீங்களோ அதை மட்டும் விஷுவலைஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தது ஒரு பென் அப்படின்னா அந்த பெண்ணை இமேஜாக நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஓகே சார். ஸோ நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்றது வந்து அஃப்கோர்ஸ் எனக்கும் இப்போ வரைக்கும் தெரியாது, அண்ட் பார்த்துட்டு இருக்கிற யாருக்குமே தெரியாது. கரெக்ட்? எஸ். ஓகே, ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இமேஜாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிற விஷயத்தை வந்து உங்களால் ட்ரா பண்ண முடியுமா? பண்ணலாம். ஓகே, கிரேட். அண்ட் ஒரே ஒரு லாஸ்ட் ஒரு கொஸ்டின், நீங்கள் நல்லா ட்ரா பண்ணுவீங்களா? அந்த வரைஞ்சோடனே நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். ஓ அப்படியா? ஓகே. இல்லை, ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு வந்து அவ்வளோவா வந்து லைக் அந்த ட்ரா பண்ணதுக்கு வராது. ஓரளவுக்கு தான் நான் ட்ரா பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற விஷயமும் நான் நினச்சிட்டு இருக்கிற விஷயமும் சேமாக இருந்துச்சுனாலும் அது ட்ராயிங் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். ஸோ என்னோட ட்ராயிங் மோர் ஆர் லைக் உங்களோட ட்ராயிங்கோட மேட்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அப்படி இருக்கும்போது இல்லை நீங்கள் வரைஞ்சது எனக்கு புரியவே இல்லை அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், ஐம் நாட் குட் அட் ட்ராயிங் பட் ஐ வில் ட்ரை டு ரிப்ளிகேட் வாட் எவர் இட்ஸ் in your mind. கண்டிப்பா. டன் சார், டன். So take your note and keep it like this. எனக்கு தெரியாம, and I want you to start drawing. Yeah, start drawing it. நானும் என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு slate இருக்கு, and then I'll start doing the same on this side. Okay? Ready? Go ahead, do that. நான் முடிச்சிட்டேன் சார். Okay. So Pavitra, we had a deal like in case வந்து கொஞ்சம் காமெடியா இருந்ததுன்னா சிரிக்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். எஸ், கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நீங்க காமிங்க, ஷோ பண்ணுங்க. ஓகே. This is the Okay, so நான் ஒரு இமேஜ் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். So it's time to show my picture. All right, ready? Yes, sir. Wow, sir. How did you find out it's an elephant? So கொஞ்சம் எலிஃபென்ட்டோட சிமிலாரிட்டிஸ் இருக்கா? அந்த தும்பிக்கை இருக்கு, வால் இருக்கு சார். எஸ் சார். ஓகே, ஃபைன். அதுதான் உங்களோட இமேஜும் என்னோட இமேஜும் நாட் எக்ஸாக்ட்லி மேட்ச் ஆகலை. பட் இருந்தாலும் அந்த தாட் என்னால் வந்து எடுத்து ட்ரா பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதுதான் என்னோட பாயிண்ட். பட் லவ்லி சார், நீங்கள் ஒரு வர்ச்சுவல் ஷோலையும் இட்ஸ் ரியலி கிரேட் டு நோ தட் யூஆர் ஏபிள் டு ஸ்டில் ஃபைண்ட் அவுட் வாட்ஸ் இன் மை மைண்ட். வெரி இம்ப்ரெசிவ் சார், வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் ஆக்ட் டு அஸ். தேங்க்யூ ஸோ மச்ங்க. இது சொல்லுவாங்கல்ல, கிரேட் மேன் திங்க் அலைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒருத்தர் மாதிரியே திங்க் பண்ணுறதோ இல்லை ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வந்து இப்போ என்ன சொல்கிறது, நான் ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தர் இல்லை 2 பேர் அதே மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த சிங்க் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிங்க் தான் வந்து நம்ம 2 பேரோட மைண்ட்க்கும் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த தாட் வந்து என்னால் ரெப்ளிகேட் பண்ண முடிஞ்சிருக்கும். Very glad about it, sir. I'm so glad. And I'm very, very glad that you actually took out time and இன்னைக்கு எங்களோட வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு சார். ஸோ பிஃபோர் சைனிங் ஆஃப், நம்ம அருண் எக்ஸலோ ஜீவாவோட இந்த ஸ்டே அட் ஹோம் எடிஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்டே அட் ஹோம் எடிஷனில் கூட தான் இந்த A to Z with பவிங்கிற ஷோவும் பண்ணுறோம். ஸோ அதை பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன சார்? நல்ல விஷயம். அருண் எக்ஸல் அவங்க பண்ணிட்டு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டே அட் ஹோம் எடிஷனில் நிறைய பேர் நான் 2-3 விஷயம்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த வீடியோஸ் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் அவங்களோட ஜேர்னியை ஷேர் பண்ணியிருக்காங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு சீரீஸில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறது வந்து ஐ எம் வெரி மச் ப்ரவுட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. பார்க்குற எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க வீட்டில். இன்றைக்கி நிறைய லாக்டவுன் அண்ட் ஸோ மெனி கேஆஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் வெளியில் நம்ம போகிறோம், என்ன தான் நடக்குதுன்னு பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ட்ராவல்லாம் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஸோ உங்களையும் பார்த்துக்குங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களையும் பார்த்துக்குங்க, அதுதான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி டிப்ரெஷன் எல்லாருக்குமே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அது உங்களால் வந்து யாருக்காச்சும் வந்து ஒரு சின்னதாக நீங்கள் பேசி அவங்க கூட வந்து லைக் உங்கள் என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பேசுங்க. இப்போ இது வந்து தேவையான ஒரு விஷயம். யாருமே வந்து விட்டுட்டோம் நம்ம பேச முடியல அப்படின்ட்டு லேட்டராக ஃபீல் பண்ணுறத விட கூட இருக்கும்போதே அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. அகெயின் ஒரு நல்ல ஒரு ஜோவியல் அண்ட் ஒரு பாசிட்டிவ் நோட்டில் எங்கள் ஷோ எண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் வித் அஸ் ஆன் ஆர் ஷோ டுடே சார். இட் வாஸ் அ ப்ளஷர் இன்டர்வியூயிங் யூ அண்ட் ஐ ஹேட் அ லவ்லி டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஹாய் வியூவர்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் ஆர் ஷோ டுடே. ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான கெஸ்ட் இன்னைக்கு நம்ம ஷோக்கு வந்தார் அண்ட் ஆல் த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வாஸ் ஸோ நைஸ் அண்ட் எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் as well. And keep watching the space for more updates. And this is Pavitra Malolan signing off as your host for the day. And you're watching A to Z with Pavi, presented by Arun Excello Ziva. Stay safe, be positive. Arun Excello Ziva presents A to Z with Pavi.